ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விருதை விருந்து. இன்றைக்கி நம்ம சேனலில் பெருமாளுக்கு நெய்வேத்தியமாக படைக்கக்கூடிய பானகம் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் 2 எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் சுக்கு பொடி, 4 ஏலக்காயை தட்டி எடுத்து வச்சுருக்கேன், 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை. ஸோ இந்த 4 பொருள் மட்டும் போதும். ஸோ இப்போது எலுமிச்சம்பழம் 2 எலுமிச்சம்பழத்தையும் ஃபுல்லாக ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இப்போ ஒரு கடாயில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 எலுமிச்சம்பழத்துக்கு 1 லிட்டர் தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போது 1 கப் அளவு சர்க்கரையை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் கருப்பட்டி கூட யூஸ் பண்ணலாம் இதில் சர்க்கரைக்கு பதிலாக. ஸோ இதில் சர்க்கரை ஃபுல்லாக நல்லா கரையிற மாதிரி நல்லா இதை கொதிக்க விட்டுருங்க. இப்போ இது கூடயே நம்ம சுக்கு பொடியை சேர்த்துடலாம். ஏலக்காயும் சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்க விட்டுருங்க. அப்போ தான் ஏலக்காய் அதுக்கப்புறம் சுக்கு பொடியோட வாசனை நல்லா இறங்கும். ஸோ இது நல்லா கொதித்து வந்த பிறகு கடைசியாக நம்ம எலுமிச்சம்பழ ஜூஸை சேர்த்துடலாம். ஸோ எலுமிச்சை ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ஒரு கொதி வந்ததுமே ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். ஸோ இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பானகம் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம லைம் ஜூஸ் சுகர் இதெல்லாம் சேர்த்து குடிக்கிறத விட இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் விருதை விருந்து